தியானத்துல அலைவரிசை அதிகமா வர்றது இது வேற. ஒருத்தர் கீழ்நிலையில இருக்கிறவர் அமாவாசை மாதிரி டயத்துல உயிர் போயிடும். அப்ப என்னன்னா மரண அவஸ்தை அவர் அவர் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப அது என்னன்னா ஒருத்தருக்கு 2 வடிவத்துல ஒரு 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 காற்றோட தன்மை வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஒரு நல்ல தன்மையில ஒரு வடிவத்துல ஒருத்தருக்கு வேலை செய்யுது, அதை அவரால் தாங்க முடியல. ஒரு தீய தன்மையில காற்று கீழ்நிலையில இருக்கு, அதனால அவருக்கு கிடைக்க வேண்டிய புல் காற்று கிடைக்கல. ஒருத்தருக்கு 100% காற்றை வச்சுக்கிட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி அலையிறாரு. ஒருத்தருக்கு 3% தான் காற்று இருக்கு, 97% காற்று அவர்கிட்ட இல்லை. அப்ப அவர் உயிருக்கு போராடுறாரு. இதுதான் 2க்கும் உள்ள வித்தியாசம். அப்ப காற்று அதிகமா இருக்கும்போது மேல்நிலை உயர்ந்த நிலையை நோக்கி இருக்கிறாங்க, காற்று குறைந்து போயிடுச்சுன்னா கீழ்நிலையை நோக்கி இருக்கிறாங்கன்னு தான் அதோடைய பொருள். அந்த ஒரு சில உயிர்கள் கீழ்நிலையை நோக்கி வருகிற அந்த ஓணியில போய் உட்கார்ந்து அங்கிருந்து வளரப்படும் போது, அங்கிருந்து பிறக்கப்படும் போது அது கீழ்நிலையை நோக்கி தான் அது வளரும், அது பிறக்கும், அது வாழ்க்கையை வச்சுக்கும் அப்படிங்கிறது அது இருக்கு. அது அந்த மாதிரி ஒரு சூழல்ல அது மாட்டிக்குதுங்கிறது தான் இதோடைய வடிவம்.